ஏய் அந்த மஞ்சள் எடுத்து ஏன் சஜி அது நான் பேக் போடும்போது மட்டும்தான் உனக்கு வந்து என்னது ஆலோவேரா ஹனி அப்புறம் என்ன மஞ்சள் தானே கொஞ்சமாக போடு. அப்புறம் நான் வந்து சிவகாசியில் அவர் வர மாதிரி எவ்வளோ போட்டிருக்கா பாரு. சரி சந்தனமும் மஞ்சள் கலர்ல தானே இருக்கு கொஞ்சம் பாரு எவ்வளோ போட்டு வச்சு. அந்த படத்தில் என்ன பாட்டு வரும்? ஐயோ எனக்கு மறந்து போச்சு. நிறைய நல்ல பாட்டு இருக்கு. ஐயோ ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நைஸ் மூவி ஆக்சுவலா. அந்த மாதிரி ஆயிட போகுது. அதனால கொஞ்சமா மஞ்சள் போடணும்னா நீ பாட்டிக்கு இஷ்டத்துக்கு போட்டு வச்சிருக்க. நீ உடம்பு ஃபுல்லா போட்டுக்க தக தக தகன்னு இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. யா அப்படியே போய் செல்ஃப்ல இடிச்சிருப்பேன். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே வைரலான ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் யார் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீதா ராமன் படத்தில் சீதா மகாலட்சுமி அவங்களோட மிருணுல் தாக்கூர் அவங்களோட சோஷியல் ஹேண்டிலில் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அது வச்சு நிறைய பேர் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த ரிசல்ட்டை வந்து காமிக்காமல் விட்டுட்டாங்க. எனக்கே ஒரு பயங்கர ஆர்வம் வந்துச்சு. நாம் ஏன் அதை வந்து ட்ரை பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ வருதுங்க. இந்த லிப்ஸ்க்கு மேலே இப்படி நல்லா வரைஞ்சிட்டு ஃபுல்லாக ஷேடிங் பண்ணிவிட்டு அப்புறம் சரி எந்த ரிசல்ட்டு காமிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தொடரும் போட்டுடுறாங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸோட ஹேக்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான், கட் பண்ணி தொடரும் போட்டுறாங்க. எனக்கு அதனால நான் ரொம்ப ஆர்வமாகி நானே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து தான் பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கட் பண்ணி தொடரும் போட்டுடுறாங்க. ஒருத்தரும் ரிசல்ட்டை காமிக்கிறது இல்லைங்க. ஸோ நான் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி எனக்கு என்னதான் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு குட்டி பவுல் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது ஆலோவேரா ஜெல். இது வந்து ஒரு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம மஞ்சள் எடுத்துக்கலாம். நான் ஆல்ஸ் குட்னஸோட மஞ்சள் எடுத்துக்கிறேன். எப்போவுமே எனக்கு இது ஹேண்டியாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? ஆலோவேரா ஜெல், அப்புறமேட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் அடுத்தது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க்கை வந்து இந்த ஸ்பூனாலேயே நான் வந்து போட்டு போகிறேன். க்ளீன் ஃபேஸ். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், இவ்வளோ மஞ்சள் போட்டிருக்குமே முகமே மஞ்சள் ஆகிடுமா அப்படின்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த பேக் போட்ட பிறகு நடுவில் இந்த பெரிய குங்குமம் மட்டும் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனுஷ்கா வந்து ஜக்கம்மா மாயம்மா அந்த மாதிரி இருப்பேன், அருந்ததி மாதிரி இருப்பேன். அவங்க அளவுக்குல அந்த பொட்டு வச்சேன், எப்படி இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நல்லாயிருக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸோட குணங்கள் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கோம். ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா சூதிங் அண்ட் காமிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. இந்த வெயில் டைமில் எரிச்சலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அடுத்தது மஞ்சள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிம்பிள் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சப்சைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபேஸில் வந்து அந்த டேனிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிளாக் மார்க்ஸ், அதாவது பிம்பிள் வந்து அப்புறம் நம்ம உடச்சி விட்டு அதில் வந்து மார்க்கெல்லாம் இருக்கும்ல, ஸோ அது போக்குறதுக்கும் வந்து இந்த ஒரு மஞ்சளில் குணம் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான இன்க்ரீடியண்ட். அண்ட் இப்போ என் ஃபேஸில் போட்டிருக்கேன், எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லை. அவ்வளோ நீட்டாக எனக்கு சில்னஸ் மட்டும்தான் தருது. அண்ட் இந்த ஒரு பேக் நம்ம போடுறதுனால குழந்தைங்களுக்கும் இதை வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து தோணுது.
அண்ட் டெஃபினட்டாக இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ரிமூவ் பண்ண பிறகு என் ஃபேஸில் வந்து அந்த எல்லோ அடிச்சிடுமா அப்படின்னு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சாரி, பின்னாடியெல்லாம் கொஞ்சம் ஒரு சத்தமாக இருக்குது, எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. தரைன். ஸோ கொஞ்சம் காஞ்சிடுச்சு, 10 மினிட்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன ரிசல்ட்டுன்னு நம்ம பார்ப்போம். நான் ரொம்ப பயப்படுறது என்ன அப்படின்னா என் முகம் வந்து மஞ்சளாக மாறிடக்கூடாது, பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு மேக்கப் வீடியோ இருக்குது. ஸோ மேக்கப் வீடியோ பண்ணும்போது நம்ம முகம் மஞ்சளாக மாறிடுச்சுன்னா அதை நான் கரெக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்கேட். பார்க்கலாம், இருங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோ டென்ட் வந்து விட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப பயந்தேன், ஐயோ ரொம்ப மஞ்சள் ஆகிடுமோ அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப லைட்டான ஒரு ஹியூ தான். கையெல்லாம் கூட மஞ்சள் ஆகிடுச்சு. ஸோ இது பெஸ்ட்டு டைம் இது போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம், இல்லை வீட்டிலே இருக்கீங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேக்கப் முன்னாடி இல்லை வெளியே போகிறதுக்கு முன்னாடிலாம் இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் கலர் வந்து மாறிடும். அண்ட் எனக்கு இப்போ தான் ஒரு மன திருப்தி என்னடா அப்படின்னா, நம்ம மிருணுல் தாக்கூர் சீதா மகாலட்சுமி அவங்களோட ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான். டெஃபினட்டாக யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெகுலராக எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் சரி, நம்ம ரெகுலராக பண்ணால் மட்டுமே தான் நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று ரெகுலராக பண்ணிட்டுருங்க. வீட்டில் இருக்க தக்காளி சக்கரையே எடுத்து இப்படி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே வாவ் ஃபேக்டர் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்னை நம்ம டேக் கேர் பண்ணணும்னா நாம தான் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்துக்கணும். மனசில் இருந்த பாரமே இப்போ தான் வந்து குறைஞ்சது. த மிஸ்ட்ரி சால்வ் மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நிறைய வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ் எல்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. until then take care.